கண்ணப்பன் தோற்று போயிட்டார். எலெக்ஷன் ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. அப்படியே தலைகீழ இந்த கருணாநிதிக்கு வந்து அண்ணா நகரில் எப்படி தில்லுமுள்ளு நடந்ததோ அப்படி தில்லுமுள்ளு நடந்தது தான் 2009 பாராளுமன்ற தேர்தலில். சிவகங்கையில் இப்போ சிதம்பரம் ஜெயிச்சார். இதற்கு ஆதாரங்கள் நிறையா இருக்குது, நிறையா சாட்சிகள் இருக்குது. அந்த சினிமா நடிகர் ரெக்கமெண்டேஷன் உதயநிதிக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கேள்விக்குறியை கொண்டு வர்றாரு. மத்திய சென்னையில் எங்கள் அப்பா நினச்சாதான் முடியும்னு சொல்லி தயாநிதி மாறனுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. டிஆர் பாலு மந்திரியாக போட மாட்டேன்னாரு. நீங்கள் மந்திரியாக இருப்பதற்கு தகுதியற்றவர்னு சொல்லி உங்களையும் ராசாவையும் போட மாட்டேன்னாரு. அன்னைக்கு மன்மோகன் சிங்கால் தகுதியற்றவர்னு சொல்லப்பட்ட, மந்திரி பதவிக்கு தகுதியற்றவர்னு சொல்லப்பட்ட டிஆர் பாலு இன்றைக்கி முருகனை பார்த்து நீ மந்திரிக்கு அன்ஃபிட்டு, தகுதியற்றவன்னு சொல்கிறது எப்படி சரியாக வரும்? ராமதாஸ் காலில் போய் விழுந்து கூட்டணிக்கு வான்னு கூப்பிடுறாங்க. அவரோட போய் சேர்ந்தால் விழுகிற ஓட்டும் விழுகாது. 7 சீட்டு கூட 8 சீட்டை கூட 10 சீட்டை கொடுன்ட்டு உங்களை நம்பொன்று விட்டுருவாங்க. அதுவும் முக்கியமான தலைவர்கள் நிற்கிற சீட்டாக பார்த்து கேட்டு அவங்களே தோப்பாங்க பணத்தை வாங்கிட்டு. வணக்கம். இன்றைக்கி நடந்த அரசியல் செய்திகள், அதை பற்றிய விமர்சனம். முதல் விஷயம், சண்டிகாரில் மேயர் தேர்தல் நடந்திருக்கு. அந்த மேயர் தேர்தலில் தேர்தல் அதிகாரி பாஜகவுக்கு சாதகமாக செயல்பட்டார். அந்த இதில் டிக் அடித்தார். ஏதோ டிக் அடிக்கிறாரு, அந்த வீடியோவில் ஒன்றும் புரியல, டிக் அடிக்கிறாரு. அந்த வீடியோ எடுத்து கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பாருங்கள் எப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டாரு. வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இதை வந்து ஒரு பெரிய அகில இந்தியாவிலேயே பாஜக மிகப்பெரிய இது பண்ணிட்டாங்க. ஜனநாயக படுகொலை என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து எது கரெக்டோ அதைத்தான் சொல்லணும். அது மோடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். இப்போ மோடி இருந்தால் தப்பு செய்யலைனாலும் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எலெக்ஷன் சண்டிகாரில் நடந்த மேயர் தேர்தல், புரிஞ்சுக்கோங்க. மேயர் தேர்தலை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்த மாட்டாங்க. மேயர் தேர்தல்னால் உள்ளேயே வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்துகிறது எம்பி தேர்தல், எம்எல்ஏ தேர்தல், அந்த ராஜ்யசபா எம்பி தேர்தல், இதுதான் அவங்க நடத்துவாங்க. இந்த பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டில் ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். அந்த ஸ்டேட் அதிகாரிகளை போடுவாங்க, அவங்க தான் நடத்துவாங்க. இதில் வந்து ஏவிஎம் கிடையாது, ஓட்டிங் மிஷின் எல்லாம் கிடையாது. பேலட் பேப்பர் இது வச்சு தான் நடத்தப்படுது. இதுக்கும் மத்திய பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. காரணம், சண்டிகாருங்கிறது ஒரு ஸ்டேட்டு கூட கிடையாது, ஒரு சாதாரண யூனியன் டெரிட்டரி. ரெண்டாவது, இந்த எலெக்ஷன் நடந்ததை மேயர் எலெக்ஷனு இது எப்படின்னா மக்கள் ஓட்டு போட்ட தேர்தல் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்தவங்க இந்த கவுன்சிலருங்க இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஓட்டு போடுறாங்க. இப்போ ஐஎன்டிஏ கூட்டணிக்கு 20 பேர் இருக்காங்க, பாஜகவுக்கு 14 பேர் இருக்காங்க. அப்போ பாஜகவை சேர்ந்தவர் மேயரில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தேர்தல் அதிகாரி சொல்கிறாரு. ஐஎன்டிஏ கூட்டணிக்கு 20 ஓட்டு விழுந்தாலும் அதில் 8 ஓட்டு செல்லாத ஓட்டுன்னு சொல்லியிருக்காரு. இது உடனே ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் விசாரித்து அந்த தேர்தல் அதிகாரி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், அவ்வளோதானே. இதுக்கும் மோடிக்கு எங்கே சம்மந்தம் வந்தது? மோடி டெல்லியில் இருக்கார், இது சண்டிகாரில் நடக்குது. இது ஒரு மேயர் தேர்தல். இதில் போய் மோடி வந்து ஒரு மேயரை ஜெயிக்க வைக்கணும்னு ஏதாச்சும் பண்ணுவாங்களா? சரி, அதாவது தமிழ்நாட்டு நம்ம மக்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க, இந்த கவுன்சிலருங்க போடுறாங்களே, நான் நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய இதை பார்த்துருக்கேன். இந்த கவுன்சிலருங்க இவங்கெல்லாம் போடும்போது கடத்தி கொண்டு போயிடுவாங்க. ஒரு திமுகவுக்கு, அது அதிமுகவாக இருப்பான், அழகிலே இந்த வேலை பயங்கரமாக பண்ணார். அப்போ அதிமுககாரனாக இருப்பான், கடத்தி கொண்டு போய் வச்சுக்குவாங்க. கடைசியாக ஓட்டை வந்து திமுகவுக்கு போடுவான். திமுககாரனாக இருப்பான், 1 கோடி 2 கோடியை வாங்கிட்டு அதிமுகவுக்கு போடுவான். அதில் மக்களாட்சி, இது மக்களாட்சி தத்துவமே கிடையாது.
தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க போடுறது. அதனால் என் கட்சி எப்படி அங்கே ஓட்டு போச்சுன்னா ரூபாய் வாங்கிட்டு போடுவாங்க. ஹார்ஸ் ட்ரேடிங்குங்கிறது ரொம்ப நடக்கும், குதிரை இது வந்து நிறைய நடக்கும், குதிரை பேரம். அதனால் யார் மாற்றி போட்டாங்கங்கிறது, எப்படி லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அது ஒரு தேர்தல் அதிகாரி நடத்துகிறது, எலெக்ஷன் கமிஷன் நடத்தலை. ரெண்டாவது அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி சண்டிகாரில் நடந்தது. மூணாவது என்னென்னா அது ஒரு மேயர் தேர்தல். இதில் மோடியோ அவங்க பிஜேபியோ வந்து மேயரை ஜெயிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அது இன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இதை ஊதி பெருசாக்கி சிதம்பரம் சொல்கிறார், ஜனநாயக படுகொலை இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சிதம்பரம் சொல்கிறார். ஸோ சிதம்பரம் கதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமே, எலெக்ஷன் தில்லுமுல்லை பற்றி செய்கிறது தெரியணுமில்ல. 2009 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது தமிழ்நாட்டில். ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க, அப்போ இப்போ இருக்கார்ல மந்திரி கண்ணப்பன், இவர் வந்து ஒரு தனி கட்சி வச்சுட்டே இருந்தார். அவர் வந்து அதிமுகவில் இணையணும்னார். அப்போ ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, கண்ணப்பன் வந்து யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர். யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் கண்ணப்பனுக்கு ஓட்டு போடுவாங்க அந்த கேஸ்ட் பேசிஸில், ஜாதி அடிப்படையில். அதனால் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, சிவகங்கையில் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் கொஞ்சம் யாதவர்கள் அதிகம், அங்கேயே சிவர் நிற்க போகிறார் சிதம்பரம். ஸோ கண்ணப்பனை வந்து அவங்க கட்சியை கலைச்சிட்டு அதிமுகவில் சேர சொல்லி உடனடியாக அவருக்கு நான் சிவகங்கைக்கு சீட்டு கொடுக்குறேன், சிதம்பரத்தை எதிர்த்து தோக்கடிங்கன்னு 2009 சொன்னாங்க. ஏன்னா அப்போ அந்த 2009 அந்த டைமில் நான் அவங்க ஜெயலலிதா மேடத்தை பார்க்க போகும்போது கண்ணப்பன் அங்கே நின்று வந்து ஜாயின் பண்ணி எம்பி சீட்டுக்கு சிவகங்கைக்கு வாங்கிட்டு போனார். அதுக்கப்புறம் நடந்தது தான் வித்தியாசமானது. எலெக்ஷன் முடிஞ்சது, தேர்தல் நடந்து ஓட்டு எண்ணிக்கை நடந்தது. கண்ணப்பன் ஜெயிச்சு முன்னணியில் போகிறாரு, சிதம்பரம் பின்னாடி போகிறாரு. சிதம்பரம் துடித்து விட்டார். ஏன்னா இப்போ ஒரு ஹோம் மினிஸ்டராக இருந்தார், போச்சே தோற்று எம்பியில் தோத்துட்டா அடுத்து மந்திரியாக வர முடியாத. உடனே அங்கேருந்து யாருக்கு ஃபோன் பண்ணுறாரு, மூக அழகிரி. அப்போ திமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே தமிழ்நாட்டில். மூக அழகிரி அங்கேருந்து படை பரிவாரங்களுடன் வந்தார். எலெக்ஷன் ஆஃபீஸர்லாம் யார், மாநில அரசாங்க ஊழியர்கள். இவங்க அழகிரி வந்தோடனே பயந்துட்டாங்க. ஜெயித்த கண்ணப்பனை ஓட்டுக்களை எல்லாம் மாற்றி அங்கே இருப்பவர்களை மூக்க அழகிரி மிரட்டி ஜெயிக்க வச்சாங்க சிதம்பரம் அவர்களுக்கு மனசாட்சி இருந்தால் யோசிச்சு பார்க்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, சிதம்பரம் கண்ணப்பன் தோற்று போயிட்டார். எலெக்ஷன் ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. அப்படியே தலைகீழ இந்த கருணாநிதிக்கு வந்து அண்ணா நகரில் எப்படி தில்லுமுள்ளு நடந்ததோ அப்படி தில்லுமுள்ளு நடந்தது தான் 2009 பாராளுமன்ற தேர்தலில். சிவகங்கையில் இப்போ சிதம்பரம் ஜெயித்தார். இதற்கு ஆதாரங்கள் நிறையா இருக்குது, நிறையா சாட்சிகள் இருக்குது. தில்லுமுள்ளு பண்ணி அதிகாரிகளை பயமுறுத்தினாங்க. அப்படி தான் ஜெயித்தார் சிதம்பரம். அதுக்கப்புறம் கண்ணப்பன் இது தேர்தலுக்கு வழக்கு போட்டார். அந்த வழக்கையே வந்து பண்டலை ஒழிச்சு வச்சுட்டு இதை ஒழிச்சு வச்சுட்டு 5 வருஷமாக வந்தது வரல. ஆக சிவகங்கையிலே தேர்தலில் தோற்ற பிறகும் சிதம்பரம் எம்பியாக ஜெயித்ததாக சொல்லி மறுபடியும் மந்திரியாக 5 வருடங்கள் 2014 வரை இருந்தார். இந்திய ஜனநாயகத்துக்கே கேவலம். மிக சொல்கிறார் ஜனநாயக படுகொலைன்னு. அன்னைக்கு நீங்கள் பண்ண படுகொலையா விடையா ஜனநாயகத்தை? இது தப்பு நடந்திருந்தா அதை கேட்பதற்கு மற்றவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் சிதம்பரத்துக்கு அந்த உரிமை இல்லை. காரணம், இதை விட மோசமான மோசடிகளை நீங்கள் வந்து சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் 2009 நீங்கள் பண்ணினீங்க. அது எல்லோருக்கும் தெரியும், நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அதனால் இது வந்து தப்பு நடந்திருந்தால் அதுதான் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. தேர்தல் அதிகாரி வந்து தேர்தல் அந்த குறிப்பிட்ட தேர்தல் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. சிதம்பரம் எப்படி நீங்கள் முடிச்சு போடுறீங்க? அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போட்ட மாதிரி மோடி எங்கெங்கே வந்தார்? மத்திய பாஜக இங்கே எங்கே வந்தது? சண்டிகாரில் இருக்கக்கூடியவங்க இப்போ ஏதாச்சும் பண்ணாங்களா பாஜகக்காரங்கிறது விசாரணையில் தெரியும். அப்படி நடந்தாலும் இந்த அகில இந்திய தேர்தல் கமிஷன் நடத்தின தேர்தல் இல்லையே, சண்டிகாரில் லோக்கலில் நடந்த ஒரு மேயர் தேர்தல். ஆனால் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்தியிருக்கணும் லோக்கலில். அதனால் இதை வந்து பெருசாக்குறாங்க. இதுக்கும் மத்திய பிரதேச கட்சிக்கும் சம்மந்தம் இருக்கிறதாக கொஞ்சம் கூட 1% கூட நினைக்க முடியாது. மோடி வந்து ஒரு மேயரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மோசடி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நாட்டின் பிரதமர். அதனால் இதை வந்து யாரும் நம்ப வேண்டாம்.
சுப்ரீம் கோர்ட்டில் இது பண்ணியிருக்கோ ஒருவேளை அந்த அதிகாரியை தப்பு பண்ணியிருந்தால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. இது உள்ள பெரிய பேசும் பொருளாக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையில் எங்களுடைய கருத்து. அடுத்தது, நம்முடைய பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய தகராறு யாருக்கும் டிஆர் பாலு, திமுகவை சேர்ந்தவர், முன்னாள் மத்திய மந்திரி, ஒரு 3-4 தடவை 20 வருடங்களுக்கு மேலாக எம்பியாக இருக்கார். அவருக்கும் இப்போ முருகன் இப்போ தான் போய் மத்திய மந்திரியானவருக்கும் வார்த்தை போல்னா அவர் முருகன் எதையோ எந்திரிச்சு பேசுகிறார். உடனே டிஆர் பாலுக்கு கோவம் வந்துடுது. டிஆர் பாலு பார்லிமெண்ட்டில் தன்னை ஒரு தாதான்னு நினச்சிக்கிட்டு செயல்பட்டார். அங்கே ஒரு சபாநாயகர் இருக்கார்ல, மற்றவங்களே பேசாத உட்காருன்னு சொல்ல டிஆர் பாலுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? மனசாட்சிப்படி தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சபாநாயகரா? இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் ரவீந்திரன், ஓபிஎஸ்ஸுடைய பையன், அப்போ தான் எம்பி ஆகி உள்ளே போயிருக்கார். அவர் எந்திரிச்சு பேசினாட்டியார் உட்காரு அப்படிங்கிறாரு தாதா மாதிரி. சபாநாயகர் அங்கேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. வடநாட்டில் இருக்கிற சபாநாயகர்லாம் ரொம்ப அமைதியானவங்க, ரவுடித்தனெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் இவங்க சாதகமாக பயன்படுத்தி இவங்களே சபையை நடத்துகிறதே. ரவீந்திரன் உட்கார் பேசக்கூடாது அப்படின்னு இவரே இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இவர் முருகன் பேசுகிறார், யூ ஆர் அன்ஃபிட், நீ தகுதி இல்லை உட்காருங்கிறார். Why do you interfere? Please sit down. You don't have any. Please sit down. Please sit down. I know how to. Please sit down. You are unfit to be a member of parliament. Please sit down. அதை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? சபாநாயகர் பார்த்து சொல்லுவார்ல. தாதாக்கள்னா நீங்கள் சட்டசபையில் தான், தமிழ்நாடு சட்டசபையில் தான் தாதா மாதிரி சபாநாயகர் சட்டையை பிடிச்சி எழுப்பீங்க. இதெல்லாம் அந்த தனபால்னு ஒரு அவர் இருந்தார் சபாநாயகர். என்னென்ன வேலை பண்ணீங்க? சட்டையை பிடிச்சி இழுத்து, கையை பிடிச்சி இழுத்து, கீழே பிடிச்சி தள்ளி, திமுக உறுப்பினர்கள் என்னென்ன வேலை பண்ணீங்க? அது மாதிரி பார்லிமெண்ட்டை நினச்சிட்டாங்க. இவங்க சொல்ல தான் நடக்கணும், இவங்க சொல்ல தான். அவர் என்ன சொல்கிறாரு? நீ தகுதியற்றவன், மந்திரிக்கு தகுதியற்றவன் அப்படின்னு சொல்கிறார் டிஆர் பாலு முருகனை பார்த்து. நான் என்ன கேட்குறேன், 2009 மந்திரி சபை அமைக்கும்போது இவர் இப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கு டிஆர் பாலு மந்திரியாக போட மாட்டேன்னார். நீங்கள் மந்திரியாக இருப்பதற்கு தகுதியற்றவர்னு சொல்லி உங்களையும் ராசாவையும் போட மாட்டேன்னார். அன்னைக்கு மன்மோகன் சிங்கால் தகுதியற்றவர்னு சொல்லப்பட்ட, மந்திரி பதவிக்கு தகுதியற்றவர்னு சொல்லப்பட்ட டிஆர் பாலு இன்றைக்கி முருகனை பார்த்து நீ மந்திரிக்கு அன்ஃபிட்டு, தகுதியற்றவன்னு சொல்கிறது எப்படி சரியாக வரும்? பழசை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் டிஆர் பாலு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் ஒன்றும் தாதா இல்லை பார்லிமெண்ட்டில். நீங்கள் சபாநாயகர் இருக்கார், யாரையும் பேசாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வித அடிப்படை அதிகாரமும் இல்லை, தகுதியும் கிடையாது. அதனால் புரிஞ்சுக்கங்க, இது ஒன்றும் தமிழ்நாடு சட்டசபை இல்லை, பாராளுமன்றம். அங்கே சர்டன் அமௌண்ட் ஆஃப் டிசிப்ளின், அதாவது கொஞ்சம் ஒழுக்கத்தை இங்கே கடைப்பிடிக்கணும். பார்லிமெண்ட்டின் ஒழுங்குமுறைகளை எல்லாம் நீங்கள் இது பண்ணணும். ரவுடித்தனெல்லாம் சட்டசபையோடு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு சட்டசபையோட. அவர் என்ன கேட்குறாரு? வெள்ள நிவாரண தொகைக்காக நான் கேட்குறேங்கிறார். அப்போ ஒரு தமிழனுங்கிற முறையில் இந்த ஒரு முருகன் நமக்கு ஆதரவு கொடுக்காம இடையில குறுக்கிட்டு பேசுகிறாருங்கிறார். தமிழனுங்கிற முறையில் குறுக்கிட்டு பேசணுமா? தமிழங்கிற முறையில் அன்றைக்கி 2009 தமிழர்களை வெட்டி குவிக்கும் போது இதே டிஆர் பாலு, நீங்கள் மந்திரியாக இருந்தீங்களா இல்லையா? நீங்கள் எம்பியாக இருந்தீங்களா இல்லையா? அன்னைக்கு தமிழனுக்காக உங்கள் திமுகவை சேர்ந்த எந்த எம்பியும் குரல் கொடுத்தீங்களா? இன்றைக்கி வெள்ள நிவாரணமாக முருகன் தமிழனா, அவர் குரல் கொடுக்க அதுக்கு பதிலாக இடையூறு செய்கிறாருங்கிறார். இவர்களுக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம். உங்களுடைய சரித்திரத்தெல்லாம் ஒன்றுன்னா புட்டு வச்சோன்னா நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசவே முடியாது. ஏன்னா அன்றைக்கி என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு எதிர்மறையாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் நடந்திருப்பீங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறத டிஆர் பாலுவுக்கு பதிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது, ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின்லேருந்து உளறி இருக்கார். அவர் இங்கேருந்து உளறினதை பற்றாதுன்னு ஸ்பெயினுக்கும் போய் அங்கேயும் உளறாரு. அப்பாவும் பையனும் மாறி மாறி உளறாங்க. இடையில கனிமொழி வேறு உளறிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கனிமொழி பெரிய உளறல், அதை வர அடுத்த ஸ்டாலின் உளறலை முடிச்சுட்டு. ஏன்னா ஒரு முதலமைச்சர் சரியாக பேசணும்ல. இங்கே ஏதோ இந்த நம்ம தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு விழா நடந்திருக்கு. அங்கே போய் அவர் என்ன பேசுகிறாரு? சம்மந்தம் இல்லாமல் ஏதோ தமிழர்கள் கூப்பிட்றாங்கன்னா இங்கே இருக்கிற தமிழ் மக்களை பற்றி பேசணும், அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை பேசணும். இது மாதிரி விஷயம் முதலீடு பண்ணுங்கள் நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில்னு பேசணும், இப்படி பேசலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு?
கருணாநிதி அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு இருக்கார். கருணாநிதி செய்யணும்னு நினச்சதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்யணும், அவர் நினச்சதை இனிமேல் தான் செய்ய போகிறேன்னு சொல்கிறார். அது சரியா? கருணாநிதி நினச்சதை தான் நீங்கள் எப்போதுமோ ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. கருணாநிதி கொள்ளையடிக்கணும்னு நினச்சாரு, நீங்கள் ரொம்ப நாளாக கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பையனும் மருமகனுமே 30,000 கோடி கொள்ளையடிச்சதா பிடிஆர் சொல்கிறாரு. அப்போ கருணாநிதி சொன்னது செஞ்சுட்டீங்கல்ல. நீங்கள் கருணாநிதி என்ன செய்யணும்னு நினச்சாலும் அது செஞ்சுட்டீங்கல்ல. கருணாநிதி கள்ள ஓட்டில் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதை நீங்கள் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. இப்போ நீங்கள் ஜெயித்தது பூரா எப்படி ஜெயிச்சிங்க? எல்லாம் கள்ள ஓட்டில் தானே ஜெயிச்சிங்க. அதுக்கடுத்து கருணாநிதி டாஸ்மாகை திறந்ததே நம்ம கொள்ளையடிக்கணும்னு தான் திறந்தார். நீங்கள் செந்தில் பாலாஜியை வச்சு டாஸ்மாகில் ஒரு பெரிய அமௌண்ட்டு நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்போ அவர் செய்யணும் நீங்கள் செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்போ நான் புதுசாக கருணாநிதி எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை செய்ய தயாராக இருக்கிறோம்னா ஏதோ இன்னமே தான் செய்ய போகிறது மாதிரி எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது பூரா அது. கருணாநிதி ஆலையை காலி பண்ணிடுவார். ஆனால் நீங்கள் கருணாநிதி நினைக்காததெல்லாம் சில விஷயம் செஞ்சுருக்கீங்க. கருணாநிதி ஆலையை காலி பண்ணிடுவார். சாதிக் பாட்சா விஷயத்தில் நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னு தான் இவர் சொல்கிறார். வைகோ உண்மை எதுன்னு தெரியல. அப்போ அவர் கருணாநிதி செஞ்சு எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கருணாநிதி நினைக்காததை கூட நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அது தனி. அவர் நினச்சதை செஞ்சது போக நினைக்காததை செஞ்சுருக்கீங்க. ஏன்னா அவர் கொள்ளையடித்த பணத்தை பூரா உள்ளூருக்குள்ள வட்டிக்கு விடுவார். நீங்கள் கொள்ளையடித்த பணத்தெல்லாம் வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணி கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கல்ல. அப்போ அது கருணாநிதி நினைக்காததையே நீங்கள் செய்கிறீங்களே. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கருணாநிதி 10 ரூபா ஒரு ஆளுக்கு கையில் இருந்து கொடுக்க மாட்டார். ஒரு புத்தக விழாவுக்கு போனார். அவர் அந்த புத்தகத்தை எழுதினவர் இன்னும் உயிரோடு இருக்கார். புத்தக விழாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு இது என்ன தெரியுமா சம்பிரதாயம், ஒரு புத்தகத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்கணும். அப்போ கருணாநிதி அவர்கள் மேடையில் போய் உட்காந்துட்டார். ஆற்காடு வீராசாமி பக்கத்தில் உட்கார்றார். அப்போ புஸ்தகத்தை எழுதினவர் ஒரு புஸ்தகத்தை அவருக்கு பரிசாக கொடுக்குறாரு. அப்போ அது காசு கொடுத்து வாங்கணும். பாக்கெட்டில் ஒரு பைசா இல்லை. இவர் கையில் இத்தனை 1,00,000 1000 கோடிகளை வச்சுருந்தவங்களுக்கு இல்லை, வச்சுக்க மாட்டார். அவர் பாக்கெட்டில் ஒரு பைசா இருக்காது. கருணாநிதி அவர்கள் பாக்கெட்டில் பிஎட்டை கூட பணம் கொடுக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, புஸ்தகம் கொடுத்து அது 150 ரூபாயோ என்னமோ. அப்போ ஆற்காடு வீராசாமி 10 ரூபா இருக்கான்னு 10 ரூபா இருக்கான்னு கேட்டார். 150 ரூபா புஸ்தகத்தை அவர் 10 ரூபா எடுத்து கொடுத்தோன்னா 10 ரூபாய் அந்த புஸ்தகம் எழுதணும்னு கொடுத்து ஒரு புக்கை வாங்கிட்டார். இப்படி பணத்தையே செலவு பண்ண மாட்டார். ஆனால் கருணாநிதி செய்யாத நீங்கள் என்ன செய்யலைங்க? ஆளுக்கு 4,000 ரூபா கொடுக்குறீங்க ஒரு ஓட்டுக்கு. அந்த விஷயத்தில் நீங்கள் கருணாநிதி எதை செய்யணும்னு அவருக்கு அந்த மாதிரி பணத்தை கையிலேருந்து விடக்கூடாதுன்னு நினச்சார். நீங்கள் க்ளீனாக விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதில் கருணாநிதி சொல்லாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. அடுத்தது கருணாநிதி சொந்த மூளையில் செயல்பட்டார். ஆனால் நீங்கள் 300 கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு அவர் மூளையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது கருணாநிதி சொல்லாது, அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி அடிக்கிக்கிட்டே போகலாம். கருணாநிதி சொல்லாததை எதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கருணாநிதி சொன்னது எதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அடிக்கிட்டே போகலாம். கடைசி இப்போ ஸ்பெயினில் இதெல்லாம் முடிச்சுட்டு விடைபெற்றார் ஸ்டாலின். நான் ஊருக்கு போகிறேன், என் மக்களை பார்க்க போகிறேன். 540 கோடியே என்னமோ இவங்க இங்கே ஊரில் இருக்கிறவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸ்பெயினில் இருக்கிறவங்க தொழிலதிபர்கள் 540 கோடி முதலீடு பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இவர் கொள்ளையடித்த பணத்தை எவ்வளோ அங்கே போய் முதலீடு பண்ணாருன்னு அதை சொல்லலை. அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நானே கேட்குறேன், 540 கோடி அவங்க முதலீடு பண்ணாங்கல்ல, துபாய்க்கு போய் பண்ண மாதிரி நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி அங்கே போய் முதலீடு பண்ணீங்க, யார் பேரில் கம்பெனி ஆரம்பிச்சிங்க, அதையும் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் கிளம்பி விட்டார். அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. கொள்ளையடித்த பணத்தில் எல்லாம் முதலீடுகள் முடிஞ்சிருச்சு. ஸ்பெயினிலும் இவர்கள் முதலீடு முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்கே வந்தோடனே அடுத்து எந்த நாட்டுக்கு இங்கே வந்தால் ஒரு 6 மாதம் இருப்பாங்க, ஒரு வருஷம், ஒரு 10,000 கோடி 20,000 கோடி சேர்ந்தோடனே அடுத்து ஒரு நாட்டுக்கு போவாங்க. அதைத்தானே எதிர்பார்க்குறோம். அதனால் வேலை முடிந்து விட்டதால் அவர் ஸ்பெயினிலிருந்து திரும்புவதாக சொல்லியிருக்கிறார். இதுதான் ஸ்டாலின் என்ன உளறி இருக்காருங்கிறதுக்கு நமக்கு கிடைத்த செய்தி. அதுக்கடுத்தது கனிமொழி உளறல். அது ரொம்ப மோசமான உளறல். இந்த கனிமொழி பண்ணதுக்கு மோசமான உளறல் என்னென்னா, நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ராமராஜ்யம் ஏற்படணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ராமராஜ்யம்னு என்னென்னா நேர்மையான ஆட்சி.
கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் கூட தமிழ் இவங்க பேசுவாங்க. ராமர் கடவுள்னு அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ராமராட்சி ஏற்படணும்பாங்க. அப்படின்னா நேர்மையான ஆட்சின்னா ராமராட்சி அப்படின்னு அர்த்தம். நேர்மையான ராஜ்யம்னா நேர்மையான ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராமருக்கு இவங்க ஈவே ராமசாமியை கொண்டாந்து ராமரோட கம்பேர் பண்ணுறாங்க. ஈவே ராமசாமி ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை நாடு முழுவதும் உருவாக்கி காட்டுவோம். அதுதான் இந்தியாவுடைய வெற்றி. யாரு? கனிமொழி. ஏன்னா ஈவே ராமசாமிக்கும் ராமருக்கும் எதிர்மறையானது இல்லை. அதனால தானே ஒரு தீயை வச்செல்லாம் கொளுத்தினார். ஏன் தீ வச்சு கொளுத்தினாரா? என்ன நீ என்ன ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்தையா? நீ உன்னை அடித்து கொளுத்துறோம் பாரு அப்படின்ட்டு அவங்க பல பொண்டாட்டிகளோட வாழ்ந்ததுனால உன்னை அடித்து கொளுத்துறோன்னு கொளுத்துனாங்க. அப்பா பேச்சை கேட்டு காட்டுக்கு போனையா? உன்னை அடித்து கொளுத்துறோம்டா, அப்பாவே கவுத்துறது கூட்டம்டா நாங்கள் அப்படின்னு சொல்லி தான் தீயை வச்சு கொளுத்துனாங்க. அண்ணன் தம்பிகள் எல்லாம் அவருக்காக உயிரை கொடுத்தாங்க ராமர். இவர்களுக்கு பெரியாருடைய ஈவேராவுடைய தம்பிகள்லாம் இவரை காலை வாரிட்டு தனி வச்சு ஆரம்பித்தாங்க. அதனால தான் எல்லாவற்றிலையுமே ராமருக்கும் ஈவேராவுக்கும் எதிர்மறை. அதனால தான் தீ வச்சு கொளுத்தினார். ஆனால் கனிமொழி என்ன சொல்கிறாங்க? ராமராஜ்யமாக நடக்கணும், ராமசாமி ராஜ்யம் நடக்கணுமா? ராமசாமி ராஜ்யம் யார்? ஈவேரா இது நடக்கணுமா? ஈவே ராமசாமி ராஜ்யம் தான் நடக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. இது ராமசாமி ராஜ்யம் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கக்கூடாது, இந்தியா பூராம் ராமசாமி ராஜ்யம் பரவ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மாதிரி இந்தியா பூராம் பரவணும்னு என்ன அவங்க என்ன சொல்ல வராங்க? இந்தியாவில் இருக்கிறவங்க பூரா வளர்ப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணு, இல்லை சொந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு கனிமொழி சொல்ல வராங்களா? ஏன்னா ஈவேரா செஞ்சது அந்த வேலை தானே. இந்தியா பூரா தாயுடன் உறவு கொள்ளணும், சகோதரியாக இருந்தாலும் உறவு கொள்ளணும்னு சொன்னார்ல கனிமொழி. இந்தியா பூரா ராமசாமி ராஜ்யத்தை கொண்டு வந்தீங்கன்னா ராமசாமி செஞ்ச இந்த வேலையெல்லாம் இந்தியாவில் இருக்கிறவெல்லாம் செய்யணும்னு நினச்சி சொல்கிறீங்களா? அது இல்லை. அதுதான் சொல்கிறீங்க. ராமசாமி ராஜ்யம்னா தானே எல்லாம் தேசிய கொடியை இறக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடியேற்ற சொல்கிறீங்களா? உங்கள் ராமசாமி ராஜ்யத்தில் அதானே பண்ணார். உங்கள் ராமசாமி ராஜ்யம் அவர் உங்கள் ராமசாமி செஞ்ச வேலைகள்லாம் சொன்னால் இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அடிப்பான். நீங்கள் வாய்ஸ் பேசுங்க, தமிழ்நாட்டில் பேசுகிறதுக்கு பதிலாக பாராளுமன்றத்தில் ராமராஜ்யம் தேவையில்லை, ராமசாமி ராஜ்யம் தான் தேவைன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள், இதை கழட்டி அடிப்பான். என்னமோ பெரிய ஒரு தியாகியை இருந்து ஒரு தியாகி தமிழ்நாட்டில் பிறந்து அவரை ஃபாலோ பண்ணி ஏதோ ராஜ்யம் அமைக்கிற மாதிரி மோசமான விஷயங்களை செய்த ஒரு தேச துரோகம் செய்த ஒரு ஆளை பற்றி அவருடைய ராஜ்யம் பரவணும்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் நினச்சி இந்தியா பூரா இருக்கிறவன் 100 கோடி மக்களும் 130 கோடி மக்களும் காரி துப்பிடுவான் தமிழ்நாட்டையே. என்ன அதனால் கனிமொழி அவர்கள் இந்த மாதிரி உளறதை நிறுத்திக்கங்க. உங்கள் ராமசாமியை உங்கள் கூட மட்டும் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கே கொண்டு வராதிங்க. நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவங்க இந்தியா புறம் கொண்டு வந்து இந்தியா புறம் அவங்க ராஜ்யத்தை பரவணுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு இப்போ மோசமான ஒரு இது இல்லை. உங்களுக்கு என்ன இதுவே கிடையாதா? சிந்திக்கும் திறனே கிடையாதா? இப்படி ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசலாமா அப்படிங்கிற கருத்தையும் நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். அதுக்கடுத்தது இடையில ஒரு இந்த விஷயமும் சொல்லணும். இந்த கருப்பு சட்டை அவங்க திமுககாரங்கன்னு நான் பேசணும். ஒன்று நிறைய பேர் எனக்கு இதில் சொன்னதாக கேள்விப்பட்டேன். என்னென்னா, நீங்கள் கருப்பு சட்டை போட்டிருக்கீங்களேன்னு என்ன சொன்னதா கேள்விப்பட்டேன். நான் போடுறது கருப்பு சட்டை கிடையாது, கருநீலம் சட்டை தான் நான் போடுவேன். ஜோசியர்களுக்கு நல்லா தெரியும், சனி பகவானுக்கு கருநீலம் சட்டை தான் அதிர்ஷ்டமானது. எனக்கு சனி தசை நடக்கிறதுனால நான் கருநீலம் அதை தான் போடுவேன். கேமராவில் பார்க்கும்போது உங்களுக்கு அது கருப்பாக தெரியும். நாங்கள் எப்பவும் கருப்பு சட்டைக்காரர்களுக்கு எதிரானவர்கள். ஆனால் நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனால நாங்கள் கருப்பு கோட்டை தான் போடணும், கருப்பு கவுனத்தான் போடணும். ஏன் அதில் மட்டும் கருப்பு போடுறேன்னு என்னையே கேட்க முடியாது. அதை போட்டால் தான் கோர்ட்டு உள்ளே விடுவாங்க. அதனால் நாங்கள் கோர்ட்டுக்காக அந்த சட்டையை போட்டாலும் சாதாரண இதில் நான் கருநீலம் சட்டை தான் போடுவேன். அதனால் எங்களுக்கும் கருப்புக்கும் சம்பந்தம் இல்லை, நீதிமன்றத்துக்கு மட்டும் அதை அணிவது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். அடுத்தது தயாநிதி மாறன் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் மத்திய சென்னையில் போட்டியிட தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா அவங்க ஃபஸ்ட் ஃபேமிலி, கருணாநிதி ஃபேமிலியை சேர்ந்தவங்க இல்லை. முன்னாடியெல்லாம் உறுதி அவருக்கு.
இப்போ கொஞ்சம் சந்தேகத்தில் இருக்கார். ஏன்னா இப்போ ஸ்டாலின் ஃபேமிலி தானே, கருணாநிதி ஃபேமிலி போயிடுச்சு இல்லை, இப்போ அவருக்கு சீட்டு கிடைக்குமாங்கிறது தான் சந்தேகம். அதனால தான் அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு உதயநிதிக்கு பின்னாடியே சுற்றுவார். என்ன நம்பிக்கையில் உதயநிதி கூடவே சொன்னோம்னா நமக்கு சீட்டு வாங்க உதவி செய்வார். ஆனால் உதயநிதி எப்படி ஆள், அவரை பற்றி சினிமாவில் கேட்டு பாருங்க. கழுவுற மீனில் நழுவுற மீனும்பாங்க, எல்லாத்தையும் கவுத்திடுவார் சிரித்து. அதனால் அவர் சொன்னார், எங்களுக்கு மத்திய சென்னையில் திமுக சார்பில் போட்டியிட நான் விருப்பமாக இருக்கிறேன். உடனே இவர் என்ன சொன்னார், உதயநிதி ரியல் கலரை காமிச்சார் பாருங்கள். முதலமைச்சர் நினச்சா தான் நீங்கள் மத்திய சென்னையில் போட முடியும்ட்டார். கொஷின் மார்க், கேள்விக்குறி. அப்போ நினச்சிட்டேன், மத்திய சென்னையில் எவனோ ஒருத்தன் திமுக சார்பில் போட்டியிடணும்னு நினைக்கிறவன் சினிமா நடிகை எவனையோ பிடிச்சிட்டான். அந்த சினிமா நடிகர் ரெக்கமெண்டேஷன் உதயநிதிக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கேள்விக்குறியை கொண்டு வர்றாரு. மத்திய சென்னையில் எங்கள் அப்பா நினச்சா தான் முடியும்னு சொல்லி தயாநிதி மாறனுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ ஒரு விவரம் தெரிந்த ஒரு திமுக காரன், நல்ல நம்ம சினிமா நடிகர்கள் ஒரு முக்கியமானவரை பிடிச்சதுனால தான் தயாநிதி மாறனுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு இப்போ கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்க முடியுது. ஸோ திமுகவில் இப்படி நிலைமை இருக்கும்போது அதிமுக நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. எப்படிப்பட்ட கட்சி, எப்படிப்பட்ட வெற்றிகளை குவித்த கட்சி. என்ன ஆச்சு, மெகா கூட்டணி அமைக்கணும்னு நான் அப்போவே சொன்னேன். மெகா கூட்டணிக்கு கட்சிகள் ஏது, அங்கே 9 பேர் போயிட்டாங்க. சின்ன சின்ன கட்சிகள்லாம் பிஜேபி பக்கம் போவாங்க, பாமக யார் பக்கம் லாபம் இருக்கோ அவங்க பக்கம் போவாங்க. இவங்களை நம்பாதீங்க, தேமுதிக பிரேமலதாவை நம்பாதீங்க, கடைசி நேரத்தில் ரூபாய் வாங்கிட்டு கழட்டி விட்டுருவாங்க. போன தடவை அப்படி தான் சட்டசபையில் கழட்டி விட்டாங்க, நம்பாதீங்கன்னு சொன்னேன். இப்போ அதிமுகவுக்கு ஆட்களே இல்லை. பூவை ஜெகன்னு ஒருத்தர் கட்சி வச்சுருக்காரு, அவருக்கு எங்கே இதேன்னு தெரியல. போன தடவை அவருக்கு ஒரு எம்எல்ஏ கொடுத்தாரு. ஒரு மொத்தத்தில் 1000-2000 பேர் கூட இருக்க மாட்டாங்க அவருடைய ஆதரவாளர்கள். அவருக்கு ஒரு எம்எல்ஏவை கொடுத்து அவர் அதிமுக ரெட்டையிலையில் நின்று ஜெயித்தார். அவருக்கு இப்போ ஒரு எம்பி கொடுக்க போகிறாங்களாம். ஏன் பாருங்கள் அதிமுகவுடைய நிலைமை எப்படி ஆச்சுன்னு. தலைமை இப்படி இயங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது. அவருக்கு போய் ஒரு எம்பி பூவை ஜெகன், அது எங்கே யாருன்னே தெரியாது. அடுத்தது இன்னொருத்தர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜ் இதுன்னு கட்சின்னு ஒருத்தர் வச்சுருக்காரு, தனபால்னு ஒருத்தர். அவருக்கு எங்கேயுமே செல்வாக்கு கிடையாது, 100 பேர் கூட கிடையாது அவருக்கு. அவரை கொண்டு போய் கனிமொழிக்கு எதிராக தூத்துக்குடியில் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கிறதா செய்தி வந்திருக்கு. அதுக்கடுத்தது எஸ்டிபின்னு ஒரு கட்சி இருக்குது முஸ்லீம், இதில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கு, இந்த மனிதநேய கட்சி, உங்களுக்கு தான் கொஞ்சம் செல்வாக்கு அதிகம். எஸ்டிபின்னு ஒரு கட்சி வச்சு அதை தயாநிதி மாறனுக்கு எதிராக மத்திய சென்னையில் நிறுத்த போகிறாங்களாம். இதுவரை அவர்களுடன் கூட்டணி வைக்கிற கட்சி இது 3 தான் வந்திருக்கு. எஸ்டிபி, பெருந்தலைவர் காமராஜ் கட்சி, இதுவரை யாருக்குமே தெரியாத கட்சி அது. இந்த பூவை ஜெகன்கிற ஒரு கட்சி, இவங்களோட பேசி முடித்து எல்லாத்தையுமே ரெட்டையிலையில் நிற்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். எவ்வளவு பெரிய இயக்கம் இன்றைக்கி எவ்வளோ பரிதாபமாகிடுச்சு பாருங்கள். இதுக்கிடையில் சிவி சண்முகம் அதிமுகக்காரர் ராமதாஸை போய் பார்த்துருக்காரு. ராமதாஸ் அவர் ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சுருக்கார், முன்னாள் மந்திரி அவரை. அப்போ என்ன அர்த்தம், ராமதாஸ் காலில் போய் விழுந்து கூட்டணிக்கு வான்னு கூப்பிடுறாங்க. அவரோட போய் சேர்ந்தால் விழுகிற ஓட்டும் விழுகாது. 7 சீட்டு கூட 8 சீட்டை கூட 10 சீட்டை கொடுன்ட்டு உங்களை இது நம்பன்னு விட்டுருவாங்க. அதுவும் முக்கியமான தலைவர்கள் நிற்கிற சீட்டாக பார்த்து கேட்டு அவங்களே தோப்பாங்க பணத்தை வாங்கிட்டு. அவங்க பின்னாடி போய் நிற்கிற நிலைமைக்கு எடப்பாடியார் விட்டாருங்கிறது மனதுக்கு ரொம்பவும் வருத்தமான ஒரு செய்தி. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதிமுகவுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கிடையில் ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு, நேற்று நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம் சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஓபிஎஸ்ஸே பிஜேபியோட நீங்கள் கூட்டணி சேராதனால ஓபிஎஸ்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, தேர்தல் கமிஷனுக்கு எங்களுக்கு இரட்டை இலைன்னு கொடுக்க வைப்பாங்க, கேட்க சொல்லுவாங்க. அப்போ அரசியல் அவங்களும் பண்ணுவாங்கல்ல. இவங்க எலெக்ஷன் கமிஷனில் ஆளுங்கட்சி, மத்திய ஆளுங்கட்சி எலெக்ஷன் கமிஷனில் சொல்லி இரட்டை இலையை முடக்க முயற்சி செய்வார்கள். அவர்கிட்ட அப்போ இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எடப்பாடிகிட்ட ஸ்ட்ராட்டஜியே இல்லை உங்கள்கிட்ட. இரட்டை இலையை முடக்குனா என்ன ஆகும். அதனால் எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த கட்சியை நீங்கள் மேலே கொண்டு வாங்க. உங்கள்கிட்ட யார் கூட்டணிக்கு வந்தாலும் நீங்கள் போய் பார்த்தா கூட்டணியை வர்ற கட்சிகள் போய் அவங்கள பார்க்குறதுக்கே இங்கே ஒன்றும் இல்லை.
நாங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். எடப்பாடிகிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க பேச முடியலை. ஃபோன் நம்பர் தெரியாது, மொபைல் நம்பர் தெரியாது, வாட்ஸ்அப்பு இல்லை. 2 பிஏட்ட கொடுங்க. பிஏவுக்கு வாட்ஸ்அப் அனுப்புனா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போய் இதில் கொடுங்க, ராயப்பேட்டையில் ஏதோ கூட்டணி கட்சிகள் கூட்டணி வச்சுக்கிற வர உங்களுக்கு இந்த கதி, ராயப்பேட்டையில் போய் கொடுங்க, மகாலிங்கத்திட்ட கொடுங்கங்கிறாங்க. இது ஏடிஎம்கே ஆஃபீஸில். அங்கே போனால் மகாலிங்கம் உட்காந்துருக்காரு. அவர் ஒரு ஆளை கூப்பிட்றாரு, இங்கே வாப்பா ஏதோ கொடுக்குறாங்கப்பா கூட்டணிக்கு, அந்த கூட்டணிக்கு ஒரு குழு இருக்குது, அதுகிட்ட போய் கொடுங்குறாங்க. இவ்வளவு அந்த ஆள் வேண்டா விருப்பம் வாங்கிட்டு போகிறான். அந்த இது கடிதத்தை வாங்குறவன். ஆக கூட்டணிக்கு சேரலன்னு கட்சி வந்தாலும் அங்கே ஆள் இல்லை, நிர்வாகம் சீர்குலைந்து கிடக்கிறது. மிகவும் வேதனையான விஷயம். நாங்கள்லாம் ஜெயலலிதாட்ட நேரம் பார்த்து பேசணும், இப்படியா நடக்கிறது, எப்படி நடத்துனாங்க அந்த கட்சியை. மிகவும் வேதனையாக இருக்கிறது. அதனால் அதிமுகவை யாராச்சும் தூக்கி நிறுத்தணும். அது என்ன பண்ணுறது, காலத்தின் கட்டாயம் இப்படி போயிட்டு இருக்குங்கிறது வருத்தமான செய்தி. அந்த செய்தியும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.